துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில குழந்தைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நேரிட்டு வந்திருந்திருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் பெற்றோராக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்திய வியர்வையும் செய்த தியாகங்களுமே அளவிட முடியாதவையா ஒன்று. அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் என அனைத்தையுமே தியாகம் செய்து வளர்ந்திருந்திருப்பீங்க. ஆனா தலைமுறை இடைவெளி என்ற பெயரிலும் கால மாற்றத்தின் விளைவாகத்தான் உங்களுடைய குழந்தைகளுடனே கருத்து வேறுபாடுகள் உருவாக தொடங்கியிருந்திருக்கும். நீங்கள் நன்மையை உத்தேசித்து கொள்ளக்கூடிய சொல்லும் ஆலோசனைகள் கூட அவங்களுக்கு அதிகாரமாகவோ அல்லது பழமைவாதம் பழமைவாதமாகவோ தோன்றியிருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவங்க அலட்சியமா சொன்ன ஒரு வார்த்தை தான் உங்களுடைய இதயத்தை சல்லறையாகவே துளைத்திருந்திருக்கும். அவங்களுடைய படிப்பு, திருமணம், வேலை அல்லது வாழ்க்கை முறை தேர்வுகள்ல உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கு அவங்களுக்கும் இடையே பெரிய சுவரை எழுப்பியிருந்திருக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக பேச நினைத்தாலுமே அது சண்டையிலே போய் முடியக்கூடிய என்ற அச்சத்திலேயும் மனசுக்குள்ளேயும் பொட்டி வைத்துக் கொண்ட உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளை உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாம உங்களை ஒதுக்கி வைப்பது போன்ற ஒரு சூழல் உருவான போது நீங்கள் அடைந்த மனவேதனைக்கு அளவே இருந்திருக்காது உங்கள் வாழ்க்கையிலேயும். அது பெற்றோரை உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் சிந்திய வேர்வையும் ஏன் செய்த தியாகங்களுமே அளவிட முடியாத ஒன்றாக தான் உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலைமுறை இடைவெளியும் என்ற பெயர்லேயே கால மாற்றத்தினுடைய விளைவாலையும் தான் உங்களுடைய குழந்தைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உருவாக தொடங்கக்கூடிய நிலையாக இருந்திருக்கும். நீங்கள் நன்மையை உத்தேசித்து சொன்னா கூட அந்த ஆலோசனைகள் எல்லாமே அவங்களுக்கு அதிகாரமாகவோ ஏன் பழமைவாதமாகவோ தோன்றக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படிப்பிலேயோ ஏன் திருமண வாழ்க்கையிலேயோ வேலையிலேயோ வாழ்க்கை முறை தேர்வுகள் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகத்தான் அவங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே பெரிய சுவரை எழுப்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். பெற்ற பிள்ளைகளை உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாம உங்களை ஒதுக்கி வைப்பது போன்ற ஒரு சூழல் உருவான போது நீங்கள் அடைந்த மனவேதனைக்கு அளவே இருந்திருக்காது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது அது உங்க நேரத்துல அதிகமா கவலைப்பட வைத்தவங்களும் குழந்தைகளாகவே இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். அவங்களுடைய எந்த துன்பத்தையும் சந்திக்க கூடாது, தாங்கள் சந்தித்த கஷ்டங்களையும் அவங்க அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்துடனே நீங்கள் ஒவ்வொரு முடிவுமே எடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்துல உங்களுடைய அன்பையும் அக்கறையும் தான் அவங்க கட்டுப்பாடாகவே புரிந்து கொண்ட சூழ்நிலைகள் உருவாகியிருந்திருக்கும். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு அறிவுரையும் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக தோன்றியிருந்திருக்கும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுமே அவங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதாகவே அவங்க நினைத்திருந்திருப்பாங்க. இதனாலேயும் வீட்டுல சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரும் மனக்கசப்பாகவே மாறி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். பல நேரங்கள்ல பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாமே பேசாம இருந்திருப்பீங்க. புரிந்து கொள்ள வேண்டியவங்க புரிந்து கொள்ளாமலே இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படுற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மிகவும் மகிழ்ச்சி படுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளாக தான் நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா கவலைப்பட வைத்தவங்களும் உங்க குழந்தைகளாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த துன்பத்தையும் சந்திக்க கூடாது, தாங்க சந்தித்த கஷ்டங்களையும் அவங்க அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்துடனேயும் நீங்க ஒவ்வொரு முடிவும் எடுத்து வந்திருப்பீங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு அறிவுரையுமே அவங்களுக்கு கண்டிப்பா தோன்றியிருந்திருக்கும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுமே அவங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதாகவே அவங்க நினைத்திருந்திருப்பாங்க. இதனாலேயும் வீட்டுல சிறிய கருத்து வேறுபாடுகளும் பெரும் மனக்கசப்பாவே மாறி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு உங்களுக்கு பலனை தரப்போகுது. துலாம் ராசினருக்கு சுக்கிரன் அதிபதி என்பதாலேயும் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ரெட்டிப்பாக்கக்கூடிய நிலை உள்ளது. வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ராம நாமம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபட வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகும். இந்த வழிபாட்டின் மூலியமா தொழில் தடைகள் எல்லாமே அகன்று வறுமையும் நீங்கி
வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரம்பக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் என்பதால நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு உள்ளது. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே நெய் தீபம் ஏற்றி வந்து லலிதா சகஸ்ராமம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபட்டீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விளக்கப்போது உங்களுக்கு வறுமைகளுமே நீங்கி வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரம்பக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில ஏற்பட உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் இனி வரப்போகும் காலங்களில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனம் மாற மகாலட்சுமி வழிபடுவதுதான் உங்களுடைய மனசுக்கு நம்பிக்கையும் வாழ்க்கைக்கு வளத்தையுமே அளிக்கக்கூடியது என்பது ஜோதிட மரபுகள் வந்து உங்களுக்கு கூறப்படுகின்றன. வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி சுத்தமான மனதுடன் பிரார்த்தனை செய்வது குடும்பத்துல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். வழிபாடு என்பது செல்வத்தை மட்டும் தருவதற்காக அல்ல, மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, நல்ல சிந்தனை, சரியான முடிவுகளை எடுக்கும் தெளிவு ஆகியவற்றையும் அளிக்கும் ஒரு ஆன்மீக பயணமாக அமையும். கடந்த காலத்துல ஏற்பட்ட பண நெருக்கடிகள் குறைய தொடங்கும் என்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு உருவாகும். வீட்டிற்கு தேவையான பொருளாதார வசதிகள் படிப்படியாக அதிகரிக்க உள்ளது. நீங்கள் செய்ய நல்ல செயல்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி உணர்வோடு வாழக்கூடிய மனப்பான்மை மேலுமே வளரப்போது உங்களுக்கு. இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுடைய அதிபதி வந்து சுக்கிரன் என்பதாலேயும் நீங்க மகாலட்சுமி தேவியை வந்து அருள் வந்து உங்களுக்கு மிக முக்கியமானதாகவே கருதப்படக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரப்போகும் காலத்துல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்க மனமாற வந்து மகாலட்சுமியை வந்து வழிபட்டீங்க உங்களுடைய மனசுக்கு வந்து நம்பிக்கையும் என் வாழ்க்கைக்கு வளத்தையும் அளிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க வீட்டுல இருந்து விளக்கை ஏற்றி சுத்தமான மனசுடன் பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா குடும்பத்துல வந்து நேர்மறை ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் நல்ல சிந்தனை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தெளிவு ஆகியவற்றை நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணமாகவே உங்கள் வாழ்க்கை அமைய உள்ளது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்பட்ட பண நெருக்கடிகள் குறைய தொடங்கக்கூடிய என்ற நம்பிக்கை வந்து உங்கள் மனசுல உருவாக உள்ளது. நீங்கள் செய்கிற நல்ல செயல்களுக்கெல்லாமே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க உள்ளது. நன்றி உணர்வுடன் வாழக்கூடிய மனப்பான்மையும் மேலும் வளர உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயோ. இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில அழைத்து செல்லக்கூடிய நிலையாக உங்களுக்கு உள்ளது. இவை அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு வந்து உங்களுக்கு பலனை தரப்போகுது. துலாம் ராசினருக்கு வந்து சுக்கிரன் அதிபதி என்பதாலேயும் வெள்ளிக்கிழமைகளை வந்து நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ரெட்டிப்பாக்கக்கூடிய நிலை உள்ளது. வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ராம நாமம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபட வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகும். இந்த வழிபாட்டின் மூலியமா தொழில் தடைகள் எல்லாமே அகன்று வறுமையும் நீங்கி வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரம்பக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் என்பதால நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு உள்ளது. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே நெய் தீபம் ஏற்றி வந்து லலிதா சகஸ்ராமம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபட்டீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விளக்கப்போது உங்களுக்கு வறுமைகளுமே நீங்கி வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரம்பக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில ஏற்பட உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் இனி வரப்போகும் காலங்களில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனம் மாற மகாலட்சுமி வழிபடுவதுதான் உங்களுடைய மனசுக்கு நம்பிக்கையும் வாழ்க்கைக்கு வளத்தையுமே அளிக்கக்கூடியது என்பது ஜோதிட மரபுகள் வந்து உங்களுக்கு கூறப்படுகின்றன. வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி சுத்தமான மனதுடன் பிரார்த்தனை செய்வது குடும்பத்துல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். வழிபாடு என்பது செல்வத்தை மட்டும் தருவதற்காக அல்ல, மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, நல்ல சிந்தனை, சரியான முடிவுகளை எடுக்கும் தெளிவு ஆகியவற்றையும் அளிக்கும் ஒரு ஆன்மீக பயணமாக அமையும். கடந்த காலத்துல ஏற்பட்ட பண நெருக்கடிகள் குறைய
தொடங்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். வீட்டிற்கு தேவையான பொருளாதார வசதிகள் படிப்படியாக அதிகரிக்க உள்ளது. நீங்கள் செய்ய நல்ல செயல்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி உணர்வோடு வாழக்கூடிய மனப்பான்மை மேலுமே வளரப்போது உங்களுக்கு. இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய அதிபதி சுக்கிரன் என்பதாலேயும் நீங்க மகாலட்சுமி தேவியை அருள் உங்களுக்கு மிக முக்கியமானதாகவே கருதப்படக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரப்போகும் காலத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்க மனமாற மகாலட்சுமியை வழிபட்டீங்க. உங்களுடைய மனசுக்கு நம்பிக்கையும் என் வாழ்க்கைக்கு வளத்தையும் அளிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க வீட்டுல இருந்து விளக்கை ஏற்றி சுத்தமான மனசோட பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா குடும்பத்துல நேர்மறை ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் நல்ல சிந்தனை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தெளிவு ஆகியவற்றை நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணமாகவே உங்க வாழ்க்கை அமைய உள்ளது. கடந்த காலகட்டத்துல நீங்கள் ஏற்பட்ட பண நெருக்கடிகள் குறைய தொடங்கக்கூடிய என்ற நம்பிக்கை உங்க மனசுல உருவாக உள்ளது. நீங்கள் செய்கிற நல்ல செயல்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. நன்றி உணர்வுடன் வாழக்கூடிய மனப்பான்மையும் மேலும்